பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை. இப்போ இந்த டிசம்பர் மாதம்னாலே நம்ம எதை ரொம்ப நினைவு கூறுவோம்? கிறிஸ்து பிறந்தவர். ஆமென். அவர் பிறக்கும்போது தூதன் அவருக்கு சொன்ன பேர் என்ன? இயேசு, அடுத்தது ரெண்டாவது இம்மானுவேல். ஆமா ஆமா. இயேசுன்னா என்ன? பாவங்களை மன்னிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த நாளை நம்ம கொண்டாடும் போது இதெல்லாம் நம்ம நினைவு கூறணும். அது குழந்தையாவே நினைக்க கூடாது, குழந்தையா பிறந்துட்டாரு அப்படின்னு. அவர் வந்த நோக்கம், அவர் எதுக்காக வந்தாரு, அது என்ன நிறைவேற்றாரு, நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். சரியா? அவர் வரும்போது அவருக்கு பேர் என்னது? இயேசு. அப்புறம் இம்மானுவேல் எனப்படுவார். ஏன்னா இயேசு பாவங்களை மன்னிச்சுட்டு நம்மளோட இருக்க போறாரு. இம்மானுவேல். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். இருந்தார் இல்ல, இருக்கிறார். அப்ப அவர் பேர் என்னது? இம்மானுவேல். அதுக்கு பிறகு அவருக்கு பேர் என்னது? சிலுவையில தேவகுமாரன், மெய்யாவே தேவகுமாரன்றாங்க. அதுக்கப்புறம் தேற்றவாளனாகிய ஆவியானவர். அதுக்கப்புறம் அவர் பேர் சபைக்கு தலை, கிறிஸ்து சபைக்கு தலை, அப்படியே வருது அவருடைய இது. அதுக்கப்புறம் அவர் வரப்போகிற ராஜா, வரப்போகிற ராஜா, அவர் நம்மை ஆள போகிற ராஜா, கிறிஸ்து ராஜா. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த வாஸ்தாங்கல யோவான் சுவிசேஷத்துல, அதுல பாத்தீங்கன்னா யோவான் ஞானஸ்நானன் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ பத்தி. அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், எனக்கு அப்புறம்தான் வர ஊழியத்துல. யார்? இயேசு கிறிஸ்து. யாரு? யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம். ஆனா இவர் என்ன சொல்ற? இவர் எனக்கு முன் இருந்தவர். ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க யாராவது. 10 வசனம். ஆதியிலே, இப்ப நம்ம படிச்ச வசனத்துல எப்படி தொடங்குனுச்சு? அப்ப இவர் எங்க இருக்கிறாரு? இந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? ஆதி. ஒவ்வொன்றையும் படைக்கிறாருல்ல, அந்த வார்த்தையே யாருதான்? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையே யாரு? இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் உண்டாக கடவுது, ஒவ்வொன்றும் உண்டாக கடவுதுன்றாருன்னு அது சொன்னது அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த வார்த்தை எங்க இருக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது எங்க இருந்துச்சு? தேவனிடத்துல இருந்துச்சு. அது யாரா இருந்துச்சு? தேவனா இருந்துச்சு. இப்ப எங்க வந்தாரு? பூமியில வந்தார். இம்மானுன்ற பேர்ல இப்ப நம்மோடு இருக்கிறார், தேற்றவாளனாகி ஆவியானவராய். இப்ப நம்ம இந்த ஏதேன் தோட்டத்துலதான் இந்த காரியம்லாம் ஆரம்பிக்குது. ஏதேன் தோட்டத்திலேயே மனுஷன் தோத்து போயிடுறான். யார்கிட்ட தோத்து போறான்? ஏவாள் சாத்தான்ட தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால மனுஷனுக்கு பாவம் வந்துச்சு ஏவாள் மூலமா. இப்ப எதுவும் பண்ணிச்சா? பாம்பு கடிச்சு எதுவும் பண்ணிச்சா? இல்ல, பேசுச்சு. அந்த பேச்சிலேயே இவங்களுக்குலாம் என்ன வந்துருச்சு? பாவம். இந்த பேச்சு என்னன்னா ஒண்ணா கேட்கிறாரு. என்ன சொன்னாரு? அவர் சொன்னது, நமக்கு சொன்னது அவனுக்கு தெரியாது. இவங்க வாயாலிய கேட்டு அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அவனை பாவத்துல விளைவிக்கிறாங்க. சொன்ன வார்த்தையினாலே பாவம் என்ன செஞ்சுச்சு? மாம்சத்துல வந்துச்சு. ஆனா நம்மள படைக்கும் போது கர்த்தர் எப்படி படைச்சாரு? 1ஆம் அதிகாரம் 27 எப்படி படைச்சாரு? ஆமென் ஆமென். அவன் தேவ சாயனாகவே சிருஷ்டித்தார். யாரு மாதிரி நம்ம இருந்தோம்? தேவனை போல இருந்தோம். இவன் சொல்றான், இந்த தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? தேவனை போல இருப்பீங்கன்ற. ஆனா அது பொய். அவன் யாரு? சாப்பிட்டான் யாரு? பொய்யனும் பொய்யிட்டு இதாம இருக்கான். அதனால நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன வேத வசனங்கள்லாம் அது நமக்கு தான். இத சந்தேகம், அவரும் செத்தாரு வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா, யூதர்கள்லாம் சொல்றாங்க அவரு உடம்பு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நீ அப்படின்லாம் கேட்பான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்?
2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று இந்த அறிக்கை நமக்கு தேவை. நான் விசுவாசிக்கிறவர் யார்? அவர் ஆதியிலிருந்து இருந்தவர். அவர் யார்? தேவனோடு இருந்தவர். அவர் யார்? அவர் தேவனுடைய வார்த்தை. இப்ப அவர் என்னவா இருக்கிறார்? ஆவியானவரா இருக்கிறார். தேற்றவெல்லாம் ஆவியானவரா இருக்கிறார். எப்படி? நம்மளை போல மனிதனா பிறந்து மனித வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த மனித வாழ்க்கை வாழ்ந்த போது மனிதர்களுமானே வாழ்ந்தார். தேவனுடைய ஜீவனை கொண்டு வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தாரு? தேவனுடைய ஜீவனை கொண்டு வாழ்ந்தார். அவர் யாருன்னா நித்திய காலமா இருந்த தேவனுடைய ஆவியானவரால் பிறந்தவர். பரிசுத்த ஆவியானவர் உண்மை நிழலிடுவார். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கும். இவர் தேவனோடு இருந்தவர். அவர் என்ன செய்யறாரு? இங்க நம்மளோடு வாழும்படியா வருகிறார். எதற்காகனா அந்த தெய்வீக ஜீவனை நமக்கு கொடுக்கறதுக்காக, நம்மை போல பாவம் செய்யாமல் நமக்கு பாவ பரிகார பலியாக மாறினார். மோசே காலத்துல வனாந்தரத்துல அவங்க கீழ்ப்படியாத நிமித்தம் இந்த சர்ப்பங்கள் அவங்களை கடிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்போ மோசே போய் அவர்கிட்ட ஆண்டர்கிட்ட அவங்களுக்காக வேண்டுறப்ப அவர் சொல்றாரு, ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி வைங்கி, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். வெங்கல சர்ப்பமா நோக்கி பார்க்கணுமா? அதுக்கு மருந்து போடாம எப்படி? நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் நோக்கி பார். இன்னைக்கு அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார். அவர் வெங்கல சர்ப்பம் போல நமக்கு பரிகாரம் பண்ண பாவத்தை முறிக்கும்படியா, அந்த விஷத்தை முறிக்கும்படியா அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். நீ அதை விசுவாசிக்கும். நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவேன். ஏன்னா அவர் பாவ மாம்ச சாயலானார். அவர் சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? வெங்கலத்துல செஞ்சு வச்சாங்கன்னா அது உண்மையான சர்ப்பமா? இல்ல, அந்த ரூபம். இவர் பாவ மனித சாயல்ல இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட பாவம் இல்லை. அந்த பாவம் இல்லாத சரீரத்திலேருந்து வந்த ரத்தம் எத்தனை நூற்றாண்டு காலங்கள், 1000 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம பாவத்தை கழுவ வல்லமை உள்ளது. அதனாலதான் அந்த 1 யோவான் வாசித்தாங்கல்ல, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல, அதுல வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதி முதல், இங்கேயும் அந்த ஆதி நாங்கள் கேட்டு, இது சீஷருடைய சாட்சி. நாங்க கேட்டோம், ஆதி முதல்ல இருந்துச்சு. நாங்கள் கண்களினால் கண்டதும், அவர் மாம்சமா இருந்தப்ப அவர் கண்ணால பார்த்தாங்க. நாங்கள் நோக்கி பார்த்ததும், அப்ப தொட்டாங்க அவரை. ஜீவ வார்த்தை. இப்ப உயிர் தந்த பிறகு இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு? யோவான் சீஷன் ஜீவ வார்த்தை. அப்ப தொட்டப்ப இயேசு மார்புல காஞ்சிட்டு இருந்தாரு. அவர் கூட இருந்தாரு. சிலுவையில் அறிறப்ப இதோ உன் தாயின்றப்ப அவங்களை தன்னிடமா ஏற்றுக்கொண்டாரு. அப்படி இருந்தவர் கடைசியா சாட்சி என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அவங்க அம்மா அப்படி சொல்லல, ஆதி முதல் இருந்ததும் தொட்டதுமான ஜீவ வார்த்தைன்றாரு. ஏன் தெரியுமா ஜீவ வார்த்தை? யோவான் 6:63 வாசிங்க யாராவது எடுத்தவங்க. யோவான் 6:63. யோவான் சுவிசேஷம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆவி என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது. நம்ம சோர்ந்து போறப்ப இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிய. அதனாலதான் யோவான் சுவிசேஷன் சொல்றப்ப சொல்றாரு, இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? சும்மா பைபிள் கையில நீங்க எடுக்கிறது சாதாரணது இல்ல. இது என்ன வார்த்தை? இது எப்ப இருந்துச்சு? ஆதியில இருந்த வார்த்தை. இது இப்ப என்ன வார்த்தை? ஆவியும் ஜீவனமா இருக்கு. இந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியான ஊதி நமக்கு அருளி செய்த இந்த வார்த்தை, அதுவும் தீமோத்தேயுல இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க. இந்த பரிசுத்த வேத வாக்கியங்களை தீமோத்தேயு தேறினவனா இருந்தா, இந்த வேத வசனம்னா என்னது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஊதி கொடுத்த வசனங்கள். இத நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு சுவாசிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை எடுத்து இதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இந்த வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியும் ஜீவனமா இருக்கு. வார்த்தையை விட்டுறவே கூடாது. வார்த்தையை நம்ம மனப்பாடம் செஞ்சு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மேய்ப்பன் என்ன செய்வான்? தன் ஆடுகளுக்காக தன்
ஜீவனையே கொடுக்கிறார். அதனால எனக்கு ஒன்றும் குறைவில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஏசப்பா, நான் அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, நோய், வியாதி, வறுமை என்னை விரட்டுறாங்க, ஏதோ என் ஆத்மாவில் நிம்மதியே இல்லை, ஏதோ பழைய பாவம் என்னை வந்து ரொம்ப குத்துது, குற்ற உணர்வு இருக்கு. எதுனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க வந்த அதுல கீழே அப்படியே வரும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு ஆமென். ஒளியில் நடக்கிறன்னா வேத வார்த்தையின்படி. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உங்களோட வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால். அப்ப வசனம் உள்ள இருக்கும். அது உள்ள இருக்கும்போது அது ஆவியின் ஜீவனமா நமக்குள்ள என்ன செய்யும்? வேலை செய்யும். வசனம் இருக்கிறது வசனம் இல்ல, அது யாரு? ஆவியில இருந்த அதே தேவ ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர். அந்த வசனம் இப்ப உள்ள வாசம் பண்ணா யார் வாசம் பண்றா? இயேசு கிறிஸ்துவே வாசம் பண்றாரு. அப்ப அந்த ஒளியில் நாம் இருக்கும்போது இந்த ரத்தம் நம்மள என்ன செய்யும்? கழுவி சுத்திகரி. என்னன்னா நம்மள பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி உணர்த்தி மனம் திரும்ப வைக்கும். நம்ம அன்றாட மனம் திரும்பும் போது ஒரு சின்ன தவறு செய்தாலும், கடினமா யாராவது பேசலாம், ஏசப்பா தெரியாம நான் பேசிட்டேன், என்ன மன்னிங்க, என்னை பேசாம இருக்கிறதுக்கு நீங்க என்னை பலப்படுத்துங்கன்றப்ப பலனா இருப்பார். நம்ம வேத வசனம் நம்ம சொல்றோம்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், என்னால கோவப்படாம இருக்க முடியாது. ஆனா தாடியை பிடிச்சி இழுத்து எச்ச துப்பி அடிச்சப்ப அவர் என்ன செஞ்சாரு? அமைதியா ஆட்டுக்குட்டி முடியும். அப்ப அந்த ஆவியான நமக்குள்ள இருந்தா, அந்த வசனம் நமக்குள்ள இருந்தா நம்ம அந்த உடம்புல சரீரத்துல இருக்கிற சாத்தானுடைய அப்படியே பொங்காது. அது என்ன செய்யும்? இந்த பழைய பாவ மனிதன் அப்படியே சிலுவையில ஒவ்வொரு நாளும் முடிவு கட்டப்படுவான். அவன் கிறிஸ்து இயேசுவின் மரணத்தினால அவன் என்ன செய்வான்? முடிவு கட்டப்படுவான். உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம வார்த்தையினால் நம்மள கழுவி பலப்படுத்தி உள்ளான மனுஷன் எப்படிப்பான்? பலப்படுவான். தப்பு, நீ செஞ்ச தப்பு, நீ போய் மன்னிப்பு கேட்டு, உன்னோட சின்ன பிள்ளையா இருந்தாலும் மன்னிப்பு கேளு, நீ உன்னை திருத்திக்கோ அப்படின்னு நம்மளை கண்டித்து உணர்த்துவார் வார்த்தையை கொண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம காயின் மாதிரி என்ன செய்யக்கூடாது? நான் என்னால முடியாது, என்ன நான் எங்கேயாவது ஓடி போறேன், என்னை விட்டுரு அப்படி சொல்லக்கூடாது. காயின்னு அதோட தொலைஞ்சவன் தான், ஆனாலும் அவனை யாரும் கொல்லக்கூடாதுன்னு அவன் மேல ஒரு அடையாளம் போடுறாரு. அப்ப காயின் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆபேல் மாதிரி, ஆபேலுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க, காயினுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க தாய் தகப்பன் தேவனை பற்றி. ஆனா யார் உத்தம இருதயத்தோட பின்பற்றினது? ஆபேல். அவன் தான் உண்மையா காணிக்கை செலுத்துறான். நம்மகிட்ட உண்மை இருக்கணும். காணிக்கை செலுத்துறதுலயும் குடும்பத்திலையும் பிள்ளைகள்கிட்டையும் கணவன் மனைவிட்டு என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம நாளும் நம்ம இந்த வார்த்தையை வெளிச்சத்துல நடத்துவார். இந்த பாவத்தை ஆரம்பிச்சு விட்டதுக்கு ஒருத்தரோட கீழ்ப்படியாமை தான். அது யாரு? ஏவாள். ஏவாளோட ஏவாள் வந்து என்ன செஞ்சிருக்க கூடாது? ஆதாமை விட்டு பிரிஞ்சு போய் சுத்தி பார்க்க போயிருக்க கூடாது. ஆதாமோட சேர்ந்து சுத்தி பார்க்க போயிருக்கு. அது வரைக்கும் எப்படி இருக்காங்க? தேவன் அவங்களோட பேசுறாங்க. எப்படி பேசுறாரு? அதிகால நேரத்துல வந்து இப்படி பேசுறாரு, ஆதாமே ஆதாமேன்ட்டு வர்றாரு, டெய்லி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொல்றாரு? ஓடி ஒளியிறாரு, நான் நிர்வாணின்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றேன், உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் உன்னை வந்து நிர்வாணமா இல்லையே, உன்னை நான் மகிமையினால மூடி இருந்தேன், உன் மகிமை உன்னை விட்டு போயிருக்குன்னு உனக்கு தெரியல, நிர்வாணின்ற. அந்த நிர்வாணின்ற வார்த்தை உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா, இதுக்குள்ள அவ்வளோ நடந்திருக்கு கான்வர்சேஷன். இந்த மாதிரிதான் உலகம் நம்மளை வந்து குழப்பம், நம்மளை தேவனோட பேச விடாம குற்ற உணர்வாய்க்கும். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே மன்னிச்சிடுங்கப்பா, தெரியாம நீங்க சொன்ன கனியை நாங்க பூசிச்சிட்டோம், ஏவாலும் நாங்களும் தப்பு பண்ணிட்டோம்னு அன்னைக்கே நீங்க படைச்ச இந்த ஏவாள் தான். அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க படைச்ச சர்ப்பம் தான் இத பண்ணிச்சு. அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம குறை சொல்லிட்டு போறதே வந்து தப்பு. இது வந்து சொல்லி கொடுக்காம யாருக்குள்ள வந்துச்சு? காயினுக்குள்ள வந்துச்சு. காயின் வந்து ஆபேல கொலை பண்ணிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க அவன்? நானே காவலாளியா? எதிர்த்து பேசுறாரு. அப்ப அடுத்த என்ன வருது? கொலை பண்றாரு, பொறாம கொலை, எதிர்த்து பேசுறாரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சர்ப்பம் வந்து அந்த பாய்ஸ்ல சும்மா அப்படி தெளிச்சதுதான் வார்த்தை. அதனால வார்த்தைக்கு நம்ம ரொம்ப கவனமா, நம்ம கேட்கிற வார்த்தைகள் தீட்டுள்ள வார்த்தைகள்,
அவிசுவாசமான வார்த்தைகள், கட்டுக்கதைகள், பாரம்பரிய கதைகள் இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. ஏன்னா இது மூலமா என்ன செய்வான் சாத்தான், அப்படியே உள்ள வந்து அப்படியே பாய்ச்சல் ஆக்கி என்ன செய்வான், கேள்வி கேட்பான். என்ன இல்லையே, அப்படி இருக்காதே, அதெல்லாம் நீ ஏன் டெய்லி கஷ்டப்பட்டுட்டு உண்மையா இருக்கணும்னு அனுபவிக்காம இருக்கிற? அனுபவி, எல்லாம் அனுபவிக்கலாம். தண்ணி அடிக்கலாம், நீ என்ன நினைக்கிறீங்களோ செய்யலாம். அந்த காலத்துல அப்படிலாம் செஞ்சவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிச்சு, ராஜாக்கள் அழிஞ்சாங்க, நம்ம கண்ணெதிரில பார்த்த ஐஸ்வர்யவான்கள் அழிஞ்சாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்களோ அழிய மாட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நம்ம வந்து இந்த வேத வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். அப்ப நம்ம காலையில அந்த நாளின் காரியங்கள் நமக்கு ஒரு தெளிவு வரணும். அந்த காரியங்கள் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு வழிநடத்துதல் வேணும்னா நம்ம காலம்பரை எங்க வந்து உட்காரணும், வார்த்தைன்னு பக்கம் ஃபர்ஸ்ட். அது ஒண்ணு நம்ம கேட்கலாம் வார்த்தை, அதுக்கு நம்ம கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் வார்த்தையை நம்ம கேட்கணும். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை, கேட்ட வார்த்தையை தியானிக்கணும். இப்ப நம்ம வந்து நான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் தாழ்ச்சினேன், ஏதோ இந்த வசனம் ஒண்ணு வந்துருச்சு, அப்புறம் வேற ஏதாவது கேட்ட வசனம் ஒண்ணு வந்துச்சு, சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அதை சொல்லி சொல்லி நம்ம அந்த நாள் எடுத்துக்கலாம். மற்ற உலக காரியம் நம்ம ரொம்ப ஆக்கிரமிக்கிறதுக்கு விடக்கூடாது. உலக காரியங்கள் நம்மளை ஆக்கிரமிக்கிறது. இப்போ வந்து மருமகனை பத்தி யாராவது குறை சொல்லுவாங்க, மாமியாரை பத்தி யாராவது உன்ட்ட குறை சொல்லுவாங்க, அப்ப வந்து நம்ம ரிஜெக்டட், வேண்டாம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, காதுல வாங்கக்கூடாது. மகனை பத்தி மருமகனை பத்தி எந்த ஒருத்தரை பத்தி இந்த இது அப்படி இப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது. அது முதலையே கர்த்தர் நம்மள ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, இது உண்மையா, இது என்னால செய்ய முடியாது, இது நான் போய் பேச முடியாது, நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். வேதம் வசிச்ச பிறகு நமக்கு எப்படி மனம் வந்துரும், ஜபத்துக்கு வரும். நம்ம என்ன செய்வோம், ஜபத்துக்கு அக்கறை செலுத்துவோம். அக்கறை செலுத்தி இந்த ஜபத்தினால நம்ம பதிலை கண்ட பிறகு நம்ம இறுதி என்ன செய்யும், கர்த்தரை பாடி துதிக்கும், கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், பாடுவோம். நம்ம அந்த கவலைகள் அந்த பிரச்சனையை அன்னையோட போயிடும். அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், அப்புறம் ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கிறப்ப இயேசுவின் ரத்தத்தினால நம்ம அதை ஜெயிக்கணும். ஏன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எந்த அதிகாரம்? 11, அதாவது 12, 11. இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வெள்ளை அங்கே தரித்து குருத்தோலை ஏந்தி சுத்தர்களா இருக்கிறாங்க. இவங்க யாரு, எட்டு பரிசுத்தர்கள்னு. இவங்க என்னது, ஆவியின் இயேசுக்கு ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் சாத்தானை ஜெயித்தவர்கள், ரத்தத்துல தோய்த்து தங்கள் ஆடைகளை ரத்தத்துல தோய்த்தவர்கள். அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து அந்த ரத்தத்தை அவ்வளோ எடுத்து பிரயோகித்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து வாசல டெய்லி என்ன செய்வீங்க, கூட்டி பெருக்கி எதுக்கு தெளிக்கிறீங்க? ஆக்சுவலா பார்த்தா அது கிருமி நாசினி மாதிரி. அது மாதிரி நம்ம இயேசுவின் ரத்தத்தை சித்தப்பா உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க, உங்க வார்த்தையில் உள்ள தண்ணீர்னால, ஏன்னா வார்த்தை வந்து ஜீவ தண்ணீர், உங்க வார்த்தையில் உள்ள ஜீவ தண்ணீரினால என்ன கழுவுங்க. ஜெபம் பண்றது என்னன்னா, நம்மளும் கர்த்தரும் சந்திக்கும் போது அவன் நம்மோட பேசுவார், சுட்டி காட்டுவார், இல்லாட்டி உன்னை நிறைவாக்கி அனுப்புவார். குறை இருந்தா சுட்டி காட்டுவார், நிறைவாக்கி அனுப்புவார். அந்த குறையை என்ன செய்யணும், நம்ம நிறைவாக்கணும். தாவீது ராஜா என்ன செஞ்சார், தப்பு பண்ணிட்டு அமைதியா இருக்கிறாரு. என்ன நான் ராஜா, என்னால எல்லாம் முடியும், நான் எல்லாம் பண்ணிட்டேன், என்ன செய்யற, திருட்டு, அத்தனை மனைவி எடுத்துட்டாரு, அடுத்தது விபச்சாரம், 3வது கொலை, 3யும் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறாரு. ஆனா நாத்தான்வேல் வந்து என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது உடனே என்ன செய்யறாரு, அவனை கொல்லுங்க தீர்க்கதரிசின்னு சொல்லல, மனம் திரும்பும். அது மாதிரி மனம் திரும்பும். அதனால 51ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், ரட்சி உன்னோட சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாமல். சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து அவ்வளவு முக்கியம். நம்ம அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து போக கூடாது. எதனால, பாவத்தினால. இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும். இந்த சமாரிய ஸ்திரியை வந்து யோவான்
3ஆம் அதிகாரத்துல இந்த சமாரிய ஸ்திரியை கிணற்றடியில சந்திக்கிறாரு. அந்த ஒரு பொண்ணு சமாரிய ஸ்திரி தான் அந்த ஊரையே கலக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் யாருக்கு பயப்படுறாங்க? அந்த சமாரிய ஸ்திரி. ஆண்டவர் வந்து அவன் ஒருத்திக்காக காத்திருக்கிறார். காத்திருந்து அவளுக்கு என்ன தராரு? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர்னா என்ன? அவங்க என்ன தராங்க? என்னைக்குமே வந்து இங்க தண்ணி எடுக்காம இருக்கிறதுக்கு அந்த அச்சய பாத்திரம் மாதிரி எனக்கு கொடுங்கன்னு அப்ப கேக்குற அப்படி. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். என்னன்னா, நான் ஜீவ தண்ணி, நான் கொடுக்கும் தண்ணி உன்னை விட்டு என்னைக்கும் உனக்கு தாகம் வராது. அதான என்ன அர்த்தம்? சாட்டிஸ்பாக்சனே இல்லாத லைஃப், திருப்தி இல்லாத வாழ்க்கை அவளுக்கு. அவளுடைய பாவத்தை அவர் சுட்டி காட்டுறார். அவர் என்ன சொல்றாரு? உடனே ஊருக்குள்ள ஓடி போய் என்ன செய்யறா? மேசியா வந்திருக்கிறார். அவ கண்கள் திறக்கப்பட்டு அவரை யாரா பாக்குறா? மேசி. மேசியா வந்துதான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவாருன்றது அந்த ஜனங்களோட நம்பிக்கை. அப்புறம் கேக்குறான், நாங்க தொழுவ போனோம், ஆனா அந்த மலைக்கு பக்கத்துல இல்ல, நீ ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளும். அவளோட சந்தேகங்களை தீர்க்கிறார். அந்த ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் அந்த பட்டணமே, இந்த சமாரியா பட்டணத்துக்கு ஏசு இப்படி போறானா, அதுக்கப்புறம் சீஷர்கள் போவாங்க. அப்போஸ்தலர்ல பயங்கர ரட்சிப்பு, அங்க பயங்கரமான எழுப்புதல் இருக்கு. சமாரியா பட்டணத்துல சந்தோஷம் உண்டாயிட்டுன்னு போட்டு. அப்ப அந்த சமாரியா பட்டணத்துல அந்த யார் அதுக்கு விட்டு போட்டது? இயேசு கிறிஸ்து. அதுக்கு காரணமா இருந்த அந்த யார் அது? சமாரியா ஸ்திரீ. அப்ப தன் பாவங்களை விட்டு விட்டு மனம் திரும்பிட்டான். ஆனா அதை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி 7 பிசாசுகள் கொடுத்திருந்த மகதலேனா மரியாள ஆண்டவர் விடுவிக்கிறார். அந்த விடுவித்தது நிமித்தம் அவங்க என்ன செய்யறாங்க? முதல் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு யார் பாக்குறாங்க? மகதலேனா மரியாள் பார்த்து தண்ணி வரும். அந்த மகதலேனா பார்த்து வந்து என்ன செய்யறாங்க? எல்லாருக்கும் சொல்றாங்க. மகதலேனா மரியாள் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? சும்மா இல்ல, ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த மகதலேனா மரியாள் யாரு? பாவியான ஸ்திரீ. ஆனா ஆண்டவர் வந்து அவங்கள குணமாக்குனார். பிசாசுல விரட்டி அவங்கள விடுதலை செஞ்சதுனால அவங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிச்சனால ஆண்டவரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்த போது எங்க ஓடுறாங்க? சீஷர்களுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊழியக்காரி சுவிசேஷியா இருக்கிறாங்க. அதே போல நம்ம வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில நினைத்திருந்து கர்த்தரை நாம் அனுதினம் வேதத்தில் தரிசிக்கணும். எங்க தரிசிக்கணும்? வேதத்துல தரிசிச்சு அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு வழிநடத்தும் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். மற்றவர்களையும் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து வந்து வழிநடத்தணும். இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர் அந்த பிலிப்புன்றவர் என்ன செய்வார்? நத்தானியலை பார்த்து வந்து பார். நத்தானியலை பார்த்து 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல அவர் கேட்பாரு நத்தானியல், மேசியா வந்து பார். இது வந்து இயேசு கிறிஸ்து அவனோட பேசுறது. ஆனா பிலிப்பு வந்து கால், அவர் ஒண்ணுமே சொல்லல. அவன் சொல்ல, நீ வந்து பார், வந்து பாருன்ற. ரொம்ப சொல்ல தெரியல. நீ வா, வந்து பார்த்தாலே அப்பா பார்க்கும் போதே அவர்கிட்ட இருந்து ஒண்ணு என்ன செய்யுது? நம்ம கிட்ட உள்ள வருது. அப்ப இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நம்ம கிட்ட இருந்து என்ன வருது? இங்க தேவனுடைய வார்த்தையில இருந்து ஆவியும் ஜீவனும் நமக்குள்ள வருது. நமக்கு என்ன செய்யுது? வெளிச்சம் தருது. என்னன்னா யோவான் அந்த 1ஆம் அதிகாரம் வாசித்தோம்ல, அதுல என்ன போட்டிருக்கு? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாந்து. அவரு வார்த்தை. இப்ப அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு. அது மனுஷருக்கு எப்படி இருக்கு? ஒளியா இருக்குது. அந்த ஒளியில இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இருள் நம்மளை பற்றி கொள்ளாது. நம்ம ஒளி நடக்கும் போது சகோதரர்களோட என்ன செய்வோம்? ஐக்கியப்பட்டு இருப்போம், அன்பா இருப்போம், மன்னிப்போம். இதெல்லாம் கிறிஸ்து நமக்காக அந்த தெய்வீக ஜீவன்ல கொண்டு வந்து அந்த தெய்வீக ஜீவனை வாழ்ந்து அவர் எல்லாரையும் மன்னித்தார், அவர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். அதே போல நம்மையும் அவர் என்ன செய்யறாரு? வாழும்படி அந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நானும் ஆடுகளுக்கு அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஏதோ சிலுவையில ஒரு நாள் அப்படியே மறிச்சு உயிரை கொடுத்தாரு இல்ல.
அவர் மரித்து உயிர் தெழுந்து யோவான் 20:22 அவங்கள பார்த்த உடனே அவங்க மேல ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாருன்றது உங்களுக்கு தெரியுதா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார். அவர் யாரு? அவர் நித்திய ஆவியானவர், சத்தியபரனாகி ஆவியானவர். அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இயேசு, பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் வரப்போகிற ராஜா, மணவாளன். இன்னைக்கு அவருக்கு முக்கியம் எதுன்னா சபை. இவ்வளோ கதை நம்ம பார்த்தோம், எல்லாம் பார்த்துருச்சோம். இதெல்லாம் அவர் எதுக்காக செய்து முடிச்சார்? மணவாட்டியாகிய சபை. அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல்ல உற்பத்தி ஆனது சபை. சபை கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். மனைவிக்கு கணவன் தலை, கிறிஸ்து சபைக்கு தலை. கிறிஸ்துவுக்கு யாரு? தேவனே எல்லாமா இருக்கிறார். அவர் சபைக்கு கிறிஸ்துவை எல்லாமாய் வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து மூலமா தான் நமக்குள்ள எல்லாம் வருது, எல்லாம் ஆசீர்வாதமும். ஏன்னா தீத்து 3:5-6 பார்த்தீங்கன்னா, நம்முடைய நீதி நிமித்தம் இல்லை, நம்ம ரொம்ப நல்லவங்க, தானம் தர்மம் பண்றோம், ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கல. அவர் நம் மேல் வைத்த இரக்கத்தினாலும் மறுஜென்ம முழுக்கினாலும் என்ன செய்யறாரு? மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவி கழுவுதுன்னாலும் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யறாரு? நம்ம மேல பரிசுத்தாவியை பொழிந்தரு அருளினார். எப்படி பொழிந்தருளினார்? இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய். இந்த அதுக்கு கீழே வரும், இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். எப்படி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யார் நாமத்தினால? என் நாமத்திரன் சொன்னார் இயேசு கிறிஸ்து. என் நாமத்திரன் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அருளி செய்வேன். அப்ப நம்ம ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ, உங்களோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க உங்களோட பரிசுத்தாவியை எனக்கு தந்தரணும். அவர் தான் அந்த அந்த பரிசுத்தாவி நம்ம மேல பொழியுத அந்த ஃபுல்லும் வச்சிருக்கிறவர். அது எப்படி சொல்றது? இப்போ ஒரு டேங்க் இருக்கு, ஒரு தெருவத்தை அங்கதான் என்ன செய்வீங்க? தண்ணி பிடிப்பீங்க. அது சப்ளை பண்றவர் யாரு? கார்பரேஷன் ஆளு. அது மாதிரி அந்த சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிற தேவன் எங்கன்னு வருது? டேங்க்லன்னு வருது. ஆனா போய் என்ன செய்யணும்? அவன் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு திறந்து பிடிக்கணும். தாகம் உள்ளவன் எப்படி தரேன்? இலவசமா. இது லாரியில காசு கொடுத்து வாங்கிட்டு கொடுத்த நிற்பது இல்லை, இலவசமாய். அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு எப்படி இருந்தாலும். இந்த கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய சொத்தெல்லாம், அப்பாவோட பாதி சொத்தை கொண்டு போய் அழிச்சு கெட்டு பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கப்ப புத்தி தெளிந்தது. தெளிந்த உடனே அவன் எங்க ஓடி வரான்? அப்பா கிட்ட. நமக்கு குற்ற உணர்வு வந்தவொடனே நம்ம யார்கிட்ட வரணும்? ஏசு அப்பா கிட்ட நம்ம என்ன செய்யணும்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அப்ப அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது அதை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? இப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை பேசக்கூடாது. ஆரம்பிக்கும் போதே உள்ள ஆவியானவர் பேசுவாரு, நிறுத்து நிறுத்து, இது தீட்டு, இது அருவருப்பு, அப்புறம் இதை பேசிட்டு நீ என்ன செய்வ? என் வார்த்தையும் பேசக்கூடாது. அவகிட்டே போய் என் வசனத்தையும் சொல்லுவ. என்ன செய்யணும்? தீட்டானதுல இருந்து தீர்ப்பானது, அதாவது ஒர்த்லெஸ்ன்றாரு, குப்பை குப்பை மாதிரி இருக்கிற காரியத்துல இருந்து உன்னை வேறு பிரிச்சுக்கிட்டா, வெளியேற பெற்றதை பிரித்தா என் வாயை போலி. அப்பதான் நம்ம வாய் எப்படி இருக்கும்? தேவனுடைய வாயை போல இருக்கும். தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். எரேமியா 15 தீர்ப்பானது. அப்ப இந்த மாதிரி அழுக்கு வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, குறை பேசுறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, இதுலேருந்து இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம என்ன செய்வோம்? ஒரு முடிவெடுத்து நம்ம யார்கிட்ட வரும்? நான் பண்ணிடுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இப்படி வாழ கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறாங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். இப்ப நான் கேட்கல, நான் படிக்கல, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க கேட்கலாம், அவங்க பாஸ்டர், அவங்க பாஸ்டர் பிள்ளை, அவங்க கேட்கலாம். இல்ல, யாரை தேடி வந்தார் பூமிக்கு? பாவிகளை ரட்சிக்க. 99 ஆட்டம் இல்ல,
காணாமல் போன ஒரு ஆட்டை தான். அதனால நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாமளும் விழுந்துடக்கூடாது. இப்படி கிருபையில நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். அதனால பெண்களாகிய நாம அதிக கவனமா இருக்கணும். ஏன்னா விழுந்ததும் பெண்ணாலதான், கர்த்தர் மீட்டதும் அநேக பெண்களை தான் விடுவிச்சு அந்த குடும்பத்துக்கும் அந்த தேசத்துக்கும் அவங்கள ஆசீர்வாதமா அனுப்புனாரு. அதே மாதிரி அவர் ஊழியத்திலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீதியா, அப்புறம் தொற்கால், அப்புறம் இன்னும் பிரிஸ்கில்லா, இவங்கெல்லாம் ஊழியத்துல அவருக்கு பின் சென்றவர்கள், சீஷர்களுக்கு அதிகமா உதவியா இருந்தவர்கள். இது நமக்கு ஒரு முன்மாதிரி. நம்மகிட்ட என்ன இருக்கோ, அந்த ஏழை விதம் என்ன கொடுத்தா 2. அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்கு? நேரம், அத ஜெபத்துக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மளால கடந்து வர முடியுமா? இங்க ஒன்னா சேர்ந்து சகோதரி ஒருமித்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை. அதனால இந்த கிறிஸ்துமஸ் காரியத்துல நம்ம கண்டுகிட்டது என்னது? அங்க ஏதேன் தோட்டத்துல நடந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா இயேசு கிறிஸ்து அந்த நியமிக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்தா மனித வாழ்க்கை வாழ்ந்து மரணம் உயிர்த்தெழுதலிலே ஜீவன் தரும் ஆவியானார். என்ன ஆனார்? ஜீவன். ஏன்னா நமக்கு போனது என்னது? அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், செத்து போயாச்சு. நமக்கு ஜீவன் போயிருச்சு, தெய்வீக ஜீவன் நம்மகிட்ட போயிருச்சு, தேவ சாயல் போயிருச்சு. இப்ப மீண்டும் அதை யாரு கொண்டு வரா? இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை பரிபூர்ணம் அடைய செய்து நம்மை தேவ சாயலாக மறு சாயலாக்கி தமது மகிமையின் வருகையிலே ஒரு நொடு பகுதியில் நம்மை மறுரூபமாக்குவார். இதை விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவன். யாருன்னு தெரிந்தப்ப நம்ம விசுவாசிக்கிறது பிசாசின் கிரியைகளையும் உலகத்தையும் மாம்சத்தையும் அதை கிரியைகளையும் இச்சைகளையும் நமக்கு விரோதமா இந்த கையெழுத்தையும் சிலுவையில வச்சு ஆணி அடிச்சு சாத்தானுடைய கிரிகளை நசுக்கி தலைய இந்த அதிகாரங்கள்லாம் உரித்து வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். நான் விசுவாசிக்கிறவர் யார்? இவரு வெற்றி சிறந்தவர், ஜெய கிறிஸ்து. அந்த ஜெய கிறிஸ்து இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? ஆவியானவரா இருக்கிறார். எப்படி இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? வசனம், ஜெபிக்கிறது, கர்த்தரோட ஒப்புரவாகிறது, ஐக்கியம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. எத்தனை 133 சங்கம். அங்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். என்ன செய்யறாரு? அப்ப நம்ம ஒருமித்து இருக்கிறதுக்கு தடை என்ன? நான் சொல்லிட்டேன் தடை என்னன்றது. நம்மளே என்ன செய்யணும்? தடையை நீக்கிட்டு ஆவியான நமக்குள் வல்லமையாய் பாய்ந்து ஓடணும். அவர் சேர்த்து எல்லாரும் ஒன்னா இணைக்கணும். அதனால நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்கு நம்ம மனம் திரும்புவோம். செய்ய வேண்டியவர்களை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. வேலைனா கர்த்தரை கேட்கணும். வார்த்தையில நம்ம அதிகமா கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. நம்மை ஆவியானவர் பலப்படுத்தி தகுதிப்படுத்தி நம்மை நடத்துவாராக. ஆமென்.